தடைகளை தகர்த்தெறியும் விசுவாசம். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு 3 சிந்தனைகளை தருகிறது. முதலாவதாக, தேடி வந்த அன்பு. அந்த யூத கலாச்சாரப்படி அந்த பெண் இயேசுவை நெருங்கக்கூட முடியாது. ஆனால் தடைகளை தகர்த்தெறிந்து தன் குழந்தைக்காக இயேசுவிடம் காலில் விழுந்து பணிந்து கேட்டுக்கொண்டார். நம்முடைய வாழ்வில் நமது பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நாம் சந்திக்கும் போது இயேசுவிடம் வருவதற்கு தடையாயிருப்பதை எல்லாம் தகர்த்தெறிந்து வருகிறோமா என்பதை ஆழமாக எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, சோதிக்கப்பட்ட விசுவாசம். இயேசு அந்த பெண்ணை பார்த்து கூறுகிறார், குழந்தைகள் கொடுக்க வேண்டிய அப்பத்தை நாய்களுக்கு கொடுப்பது முறையா என்று கேட்கிறார். இது இயேசு கோபமாக கேட்கவில்லை, மாறாக அந்த பெண்ணின் விசுவாசத்தை அதிகரிக்கத்தான் கேட்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் ஜெபிக்கும் போது பல நேரங்களில் நமக்கு பதில் கிடைக்காமல் போகிறது. அந்த நேரம் கடவுள் நம்மை கைவிட்டதாக நாம் கருதக்கூடாது. மாறாக கடவுள் நம்மை ஆழமான விசுவாசத்துக்கு அழைத்து செல்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டும். மூன்றாவதாக, தாழ்ச்சியின் பாடம். அந்த பெண் இயேசுவின் கேள்விக்கு சோர்ந்து போகவில்லை, மாறாக பதிலளித்தால் மேஜையில் உள்ள சிறு துண்டுகளை எல்லாம் நாய்கள் தின்னும் என்று தன்னை நாய் என கருதி தாழ்த்தி கொண்டார். அந்த விசுவாசம் இயேசுவை அங்கு ஒரு புதுமை செய்ய வைத்தது. எனவே நாம் எப்போது தாழ்ச்சி கொள்கிறோமோ அங்கு இறைவனின் பிரசனம் இருக்கிறோம். எனவே இந்த நற்செய்தி சிந்தனையை நாம் தியானிக்கும் போது தாழ்ச்சியுடன் நாம் தடைகளை எல்லாம் வென்று இறைவனிடம் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் புதுமை காணப்படும். புனிதத்திலும் நாம் வளர்வோம். ஆமேன்.